வணக்கம். ஆடி மாதம் வந்தாலே பல அம்மன் கோயில்களில் ஒரு காட்சி நிச்சயமாக இருக்கும். அது என்னவென்றால், பக்தர்களுக்கு அன்புடன் கூழ் காய்ச்சி பிரசாதமாக வழங்குவது. ஆனால் ஏன் கூழ் வழங்குகிறார்கள் என்று நீங்கள் எப்போதாவது யோசிச்சிருக்கீங்களா? இதற்கு பின்னால் ஆழமான ஆன்மீகமும் சமூக பொருளும் இருக்கிறது என்று கூறப்படுகிறது. பண்டைய காலங்களில் ஆடி மாதம் மழைக்காலத்தில்தான் தொடங்குமாம். அப்போது விவசாய பணிகள் ஆரம்பமாகும். மக்கள் உடலுக்கு வலிமை தரக்கூடிய, எளிதில் செரிக்கக்கூடிய உணவாக கம்பும் கேழ்வரகும் போன்ற சிறு தானியங்களால் கூழ் தயாரித்து சாப்பிட்டார்கள். அதே நேரத்தில் அம்மன் என்பது தாயின் வடிவம். தாய் தன் பிள்ளைகளுக்கு பசியார உணவு கொடுப்பதைப் போல அம்மனுக்கும் கூழை படைத்து பின்னர் அதை அனைவருக்கும் பிரசாதமாக வழங்கும் வழக்கம் உருவானது. இந்த கூழ் வெறும் உணவு அல்ல, யாரும் பசியுடன் இருக்கக்கூடாது என்ற தர்மத்தின் அடையாளமாகவும் இது கருதப்படுகிறது. ஜாதி, மதம், செல்வம் என்ற வேறுபாடின்றி அனைவரும் ஒரே பிரசாதத்தை பகிர்ந்து உண்பது ஒற்றுமையையும் அன்பையும் எடுத்து காட்டுகிறது. மேலும் ஆடி மாதம் சக்தி வழிபாட்டிற்கு உகந்த மாதம் என்பதால் அம்மனுக்கு எளிமையான மனதுடன் படைக்கும் கூழை பக்தியுடன் ஏற்று அனைவருக்கும் அருளாக வழங்குவதாக நம்பப்படுகிறது. அதனால் அடுத்த முறை அம்மன் கோவிலில் கூழ் பிரசாதமாக கிடைத்தால் அதை வெறும் உணவாக நினைக்காமல் அம்மனின் அருள், அன்னதானத்தின் மகிமை, பகிர்ந்து வாழும் பண்பாடு ஆகியவற்றின் அடையாளமாக ஏற்றுக்கொள்ளுங்கள். உங்களுக்கும் உங்கள் வீட்டில் உள்ள அனைவருக்கும் அம்மனின் அருள் கிடைக்கட்டும்.